உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். சாதாரணமாக இன்றைய காலகட்டத்திலே நிறைய பேர்களுக்கு, அதாவது இல்லத்திலே இருவருக்கு இதய நோய் என்பது மிக எளிதாக காணப்படுகின்ற ஒரு நோயாக விளங்குகிறது. நம் உணவு பழக்க வழக்கங்கள், சுற்றுப்புற சூழ்நிலை, மாசு படிந்த நிலை, ஏதேனும் ஒரு காரணத்தினாலே இப்படி ஹார்ட் ஃபெயில்யூர், ஹார்ட் டிசீசஸ் என்றெல்லாம் சொல்லுகின்ற நோய்களுக்கு நாம் ஆளாகின்றோம். இந்த இதயத்தை நோயின்றி வைத்துக் கொள்வதற்கு குருதி ஓட்டம் சரியான நிலையிலே இருக்க வேண்டும். அப்படி குருதி ஓட்டத்தை சரி செய்வதற்கும் சரி, இதயத்தை பாதிக்கின்ற வைரஸ் என்கின்ற நுண்கிருமிகளிலே இருந்து விடுதலை தருவதற்கும் சரி, கார்லிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அல்லியம் சாட்டிவம் என்று தாவர பெயராலே சுட்டப்படுவது பூண்டு. இந்த பூண்டு ஒரு அற்புதமான ஆன்டி வைரல் என்கின்ற நிலையை பெற்றிருக்கிறது. அது ஆன்டி த்ராம்பஸ் என்கின்ற நிலையையும், ஆன்டி பிளேட்லெட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்கின்ற நிலையையும் பூண்டு பெற்றிருக்கிறது. இந்த த்ராம்பஸ் என்று சொல்லுகின்ற பொழுது இரத்தம் கட்டுகின்ற நிலை. அந்த இரத்தம் கட்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய, குருதியை நீர்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆஸ்பிரின் போன்ற ஒரு மருத்துவத்தை, அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருளை பூண்டு பெற்றிருக்கிறது. அன்றாடம் 2 பல் அல்லது 3 பல் பூண்டு எடுத்து பசுமையாக எடுத்து மென்று தின்றுவிட்டு சிறிது வெதுவெதுப்பான நீர் பருகி வருகின்ற நிலையிலே இது இதய அடைப்பு வாராமல் தடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிளேட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த வட்ட அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து எங்கேனும் இதய நாளங்களிலே அடைப்பு வாராமல் இருப்பதற்கு இந்த பூண்டுடைய அல்லிசின் என்கின்ற தன்மை நமக்கு பயன் தருகிறது. அதோடு கூட ஒரு ஆன்டி வைரல் என்கின்ற நிலையிலே வாயிலே இருந்து நுரையீரல் வரையிலே இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக, நுண்கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இரத்தத்தை நீர்மைப்படுத்தி இரத்த நாளங்களிலே எளிமையாக இரத்தம் பாய்ந்து வருவதற்கு இது பலம் தருகிறது. இதனாலே இதயத்துக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது. நம்முடைய நீண்ட வாழ்நாளை நாம் பெறக்கூடிய நிலையை இந்த பூண்டு தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, த ஜியோகிராபிக் டங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஜியோகிராபி என்று ஆங்கிலத்திலே சொல்லும்போது உலக வரைபடம், பூலோக வரைபடம் என்று சொல்லுவார்கள். த ஜியோகிராபிக் டங் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய நாவிலே பல்வேறு வண்ணங்கள், பல்வேறு வடிவங்களை பெற்றிருப்பது, சில இடங்களிலே தடித்திருப்பது, சில இடங்களிலே கருத்திருப்பது, சில இடங்களிலே ரோஜாப்பூ வண்ணமாக பிங்க் என்று சொல்லக்கூடிய நீலமும் சிவப்பும் கலந்த வண்ணமாக இருப்பது, சில இடத்திலே வெண்மையாக இருப்பது, இதை ஜியோகிராபிக் டங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். இது ஃபங்கஸ் என்று சொல்லுகின்ற பூஞ்ச காளான்களினாலே ஏற்படக்கூடிய ஒன்று, வைரஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வருகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இப்படி நாவிலே இந்த ஜியோகிராபிக் டங் என்று வருகின்ற பொழுது எரிச்சல் ஏற்படுகிறது, சுவையிலே மாற்றம் ஏற்படுகிறது, காரத்தை அதிகமாக நாம் உண்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே அலோவேரா என்கின்ற சோற்று கற்றாழை ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று, எப்படி ஒரு தீப்புண்ணை அலோவேரா வெகு சீக்கிரத்தில் ஆற்றுவிக்கிறதோ அதுபோல இந்த அலோவேராவை, சோற்று கற்றாழையை சுத்தப்படுத்தி 7 முறை நீர் விட்டு கழுவி அதனுடைய ஜெல் என்று சொல்லுகின்ற விழுதை எடுத்து
அதை சாறாக்கி சிறிது நேரம் நாவிலே தடவி வைப்பதனாலேயோ ஓரிரு தேக்கரண்டி உள்ளுக்கு பருகுவதனாலேயோ இந்த ஜாகிரபி டங் என்று சொல்லக்கூடிய நாவை பற்றிய அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக இந்த சோற்று கற்றாழை விளங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இன்றைக்கு பல்வேறு நோய்களிலே தலையாய நோயாக கருதப்படுவது சர்க்கரை நோய். 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக கிராமத்துக்கு ஒருவருக்கு சர்க்கரை நோய் இருந்தது. இன்று இல்லத்திலே இருவருக்காகிலும் சர்க்கரை நோய் இருக்கிறது. இதற்கு காரணம் நமது உணவு முறைகள் மாறிப்போனது, உடல் உழைப்பு குறைந்து போனது, நாகரிக வளர்ச்சியிலே நிறைய மாத்திரைகள், குறிப்பாக ஸ்டெராய்டு என்று சொல்லக்கூடிய உயிர் காக்கும் மாத்திரைகள், எப்பொழுதாவது ஆபத்து வரும்போது பாவமில்லை என்று நாம் போட்டுக்கொள்ளக்கூடிய ஸ்டெராய்டை புரியாத நோய்கள் அத்துணைக்கும், அலர்ஜிக் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை நோய்கள் அத்துணைக்கும் அடிக்கடி போடுவதனாலே இந்த சர்க்கரை நோய் வருகிறது. இந்த சர்க்கரை நோய் போக்குவதற்கு சாப்பிடுகின்ற மருந்துகள் வயிற்று எரிச்சலை தரக்கூடியதாக, சில நேரங்களிலே அதிக அளவுக்கு நீர் இழப்பை உண்டாக்குவதாக விளங்குகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே தாவரத்திலே இறைவன் இன்சுலினை அதிகமாக படைத்திருக்கின்றான். அதிலே ஒன்று காஸ்டஸ் இக்னியஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, இன்சுலின் செடி, இன்சுலின் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. இதனுடைய கிளைகளை நாம் உடைத்து வைத்தால் இன்னொரு செடியாக பரிணமித்து அது பரவி நமக்கு பலன் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய இலைகள் 2 எடுத்து மென்று தின்னுவிடுவது, காலையிலே 2 இலைகள், மாலையிலே 2 இலைகள், அல்லது 2 இலைகளை பொடித்து நாம் சாப்பிடுவது என்பதனாலே இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு கூட இன்சுலினை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. குறிப்பாக பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய கணையம், இந்த கணையம் இன்சுலினை உற்பத்தி செய்து நமக்கு தரக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த உறுப்புக்கு பலம் தந்து இன்சுலினை அதிகமாக சுரக்க செய்யக்கூடிய ஒரு திரவமாக இந்த காஸ்டஸ் இக்னியஸ் என்று சொல்லக்கூடிய இன்சுலின் பிளான்ட்டினுடைய சத்துவம் நமக்கு பயன் தருகிறது. அதோடு கூட கேன்சர் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக இந்த இன்சுலின் பிளான்ட் விளங்குகிறது. பக்க விளைவுகள் யாதும் இல்லாது நமக்கு பலம் தரக்கூடிய, நலம் தரக்கூடிய, சர்க்கரையை குறைக்கக்கூடிய மருந்தாக இது விளங்குகிறது. இதனோடு துணை மருந்தாக மேஞ்சிஃபெரா இண்டிகா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மேங்கோ ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. இந்த இலைகள், குறிப்பாக துளிர் இலைகள் அல்லது முற்றுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இளம் இலைகள் ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையதாக விளங்குகிறது. இன்சுலினை சுரக்க செய்யக்கூடிய ஒன்றாகவும், இந்த அளவற்ற இன்சுலின் சுரப்பதை தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது. அதாவது சமப்படுத்தக்கூடிய, சுரப்பிகளை சமப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய நார் சத்துவம் மலச்சிக்கலை போக்குவதாக திகழ்கிறது. இதனோடு திரிபலா என்று சொல்லக்கூடிய சூரணத்தை நாம் சேர்த்து எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஒரு அற்புதமான மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது. திரிபலா என்பது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். கடுக்காய் தாயினும் சிறந்தது என்று நாம் பல முறை பார்த்திருக்கின்றோம்.
நெல்லிக்காய் விட்டமின் சி செறிந்தது, துவர்ப்பு தன்மையுடையது, உட்காயங்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது, இரும்பு சத்துவத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது. தாண்டிக்காய் அதனுடைய தோலும் துவர்ப்பு தன்மையுடையதாக இருந்து உள் உறுப்புகளுக்கு பலம் தருகிறது, குடலிலே இருக்கின்ற புண்களை ஆற்றுகிறது, மலச்சிக்கலை போக்குகிறது. அன்பான நேயர்களே, இன்சுலின் செடி, மா இலை, அதனோடு திரிபலா சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு இன்சுலின் செடி மற்றும் மாவிலையை பயன்படுத்தி ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, பிசிஓடி மற்றும் உடல் எடை அதிகரித்தல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: இன்சுலின் செடியின் இலைகள், மாவிலை, திரிபலா சூரணம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுட்டு நம்ம திரிபலா சூரணம் சேர்த்துக்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த மூணும் சேர்ந்த திரிபலா சூர்ணம். திரிபலா சூர்ணம் மட்டுமே நம்ம ரெகுலராக எடுத்துட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்க்கு, ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம திரிபலா மட்டுமே பயன்படுத்தி டயபெட்டிக்காக மாறாமல் பார்த்துக்க முடியும். HbA1c லெவல் நமக்கு 5.5லேருந்து 6க்குள்ளே இருந்ததுன்னா, அது 6க்கு மேலே போகாமல் இந்த திரிபலா சூர்ணம் எடுத்துக்கும் பொழுதே நமக்கு மெயின்டைன் ஆகும். இதோட நம்ம இன்சுலின் செடியோட இலைகள் ஒரு 2 இலைகள் எடுத்துக்கலாம். இந்த இன்சுலின் செடியோட இலை இது பச்சையாகவே அப்படியே சாப்பிடலாம். நம்ம தினமும் ஒரு இலை அப்படி சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனால் அசிடிட்டி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க பச்சையாக இதை சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் அமிலத்தன்மை ஜாஸ்தி ஆகும். அதனால திரிபலா சூர்ணத்தோடு சேர்த்து கஷாயமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு அசிடிட்டி ஆகாமல் இருக்கும். இதோட சுவை பார்த்தோம்னா நல்ல புளிப்பு சுவையாக இருக்கும். விட்டமின் சி சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதாகவும் இருக்குது. நம்ம வாரம் ஒரு முறை கூட சர்க்கரை நோய் இல்லாதவங்க கூட இந்த இன்சுலின் செடியை இலைகளை டீ போட்டு குடிக்கலாம். நம்ம இந்த இன்சுலின் செடியோட இலைகள் எடுத்துக்கலாம். இது கணையத்தில் உள்ள பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் சொல்லக்கூடிய செல்ஸை, இன்சுலின் செக்ரீஷன் ஏற்படக்கூடிய செல்ஸை பலப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்குது. இது நம்ம கஷாயத்தில் போட்டதுமே இதோட பச்சை நிறம் மாறி பழுப்பு நிறமாக மாறிடும். அதோட நம்ம மாவிலையும் சேர்க்க போகிறோம். மாந்துளிர், மாவிலை இவை இரண்டுமே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் தினமுமே கூட மாவிலையை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அரை தேக்கரண்டி அளவு காலை மாலைன்னு 2 வேளையே சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு நல்லாவே குறையும். நம்ம சித்த மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அலோபதி மெடிசன் எடுத்தாலும் சரி, அதோட சேர்த்து நம்ம மாவிலையை மருந்தாக சாப்பிடலாம். இது எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு சேஃபான ஒரு ஹோம் ரெமிடி. இதோட நம்ம மாவிலை சேர்த்துக்கலாம். அதே போல நம்ம காலை உணவின் போது சின்ன வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம் பச்சையை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு மிக நன்றாகவே கட்டுப்படும். பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களும் தொடர்ந்து இந்த மாவிலை, இன்சுலின் இலை மற்றும் திரிபலா சேர்ந்த கஷாயத்தை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு சினைப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் கம்மியாகும். மாதவிடாய் கோளாறுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சரியாகும். மாதவிடாய் சீராகும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா எந்த காரணமும் இல்லாமல் உடல் எடை ரொம்ப அதிகமாகிட்டே போகும். யங்ஸ்டர்ஸ்க்கு கூட அவர்களுக்கு பார்த்தோம்னா சில நேரங்களில் ஃபாஸ்டிங் இன்சுலின் அதிகமாக இருக்கும். இந்த கஷாயத்தை நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் நார்மல் ரேஞ்சில் இருக்க மாதிரி மெயின்டைன் ஆகும். அதனால் ஏற்படக்கூடிய பசி கண்ட்ரோல் ஆகும், உடல் எடையும் கம்மியாகும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். இன்சுலின் செடியின் இலைகள், மாவிலை மற்றும் திரிபலா சூர்ணம் சேர்ந்த இந்த கஷாயம் காலை மாலைன்னு 2 வேளையும் பருகிட்டு வரும்பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், உடல் எடை அதிகரிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், பிசிஓடி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, நாம் வீட்டிலே தொட்டிகளிலே வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகை இன்சுலின் செடி, காக்டஸ் இக்னியஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த இன்சுலின் செடியினுடைய இலைகள் அன்றாடம் காலை 2, இரவு 2 என்று மென்று தின்றுவிட்டு நீர் பருகுவதனாலே
இதிலே கொரசாலிக் ஆசிட் என்கின்ற அமில சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. இந்த கொரசாலிக் ஆசிட் என்கின்ற அமில சத்துவம் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று சர்க்கரை நோய்க்கு எதிராக செயல்பட்டு குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே செயல்பட்டு தேவையற்ற உடலிலே தேங்கி இருக்கின்ற நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட ஒரு நார் சத்துவம் மிகுந்து இருப்பதினாலே புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று உள்ளிருக்கின்ற நோய் கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாக இதனுடைய கொரசாலிக் ஆசிட் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. அதுபோல மாவிலையிலே மேங்கிஃபெரின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. அதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடியதாக திகழ்கிறது. அது அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே துவர்ப்பு சுவை உடையதாக இருந்து பல்வேறு ஒழுக்குகளை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இது கணையத்துக்கு பலம் தந்து இன்சுலினை சுரக்க செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. உள் உறுப்புகளினுடைய புண்களை ஆற்றக்கூடியதாகவும் இந்த மாவிலையினுடைய சத்துவம் நமக்கு பயன் தருகிறது. இதனோடு திரிபலாவை நாம் தனியாகவே அன்றாடம் அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரையிலே எடுத்துக்கொள்வதனாலே அது ஒரு காய கல்ப மருந்தாக பயன் தருகிறது. பல ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். பக்க விளைவுகள் இல்லாதது, ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய ஆன்டி ஏஜிங் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்தை திரிபலா பெற்றிருக்கிறது. இங்கே இன்சுலினோடு மாவிலை சேர்த்து திரிபலா சேர்த்து ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். அதை அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற பொழுது வயிற்று புண்களை ஆற்றுகிறது, கருப்பை புண்களை போக்குகிறது, வெள்ளை ஒழுக்கை நிறுத்துகிறது, கேன்சர் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது, சர்க்கரையினுடைய அளவை சமப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது, கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடிய ஆன்டி லிப்பிடமிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை இந்த இன்சுலின் செடியும் மா இலையும் நமக்கு தருகிறது. இவற்றை அன்றாடம் பயன்படுத்துவதனாலே உள் உறுப்புகளிலே பல்வேறு ஆரோக்கியத்தை நாம் பெறக்கூடும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இன்சுலின் செடியும் மாவிலையும் அதனோடு சேர்ந்த திரிபலாவும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.